வணக்கம். நம்ம ஊர் பங்கு சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 6 நாளா வந்து நல்ல ஒரு இறக்கம். நேத்து வந்து ஓரளவு ரிலீஃப் குடுத்து, நேத்து வந்து டபுள் பாட்டம் குடுத்து வந்து நின்றுருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, மேலேருந்து எங்கேருந்து இறங்கி எங்கேருந்து இறங்கி இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 23,800 கிட்ட போயிட்டு, திரும்ப வந்து இன்னைக்கு 22,800 கிட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து பின்னாடி வந்து முடிஞ்சு நேத்து வந்து ஓரளவு வந்து நல்ல இறக்கத்துக்கு பிறகு ஒரு ஏற்றம் கொடுத்து முடிஞ்சிருக்கு நேத்து மார்க்கெட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் யாராவது ஒருத்தர் வளர்ந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிடிக்காத ஒரு ஒரு நாடு அப்படின்னா அமெரிக்கா பிடிக்காது. அந்த அமெரிக்காலையும் இப்போ இருக்கிற ட்ரம்ப்பை விட்டுருங்க. ஸோ அவர் வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தை மாதிரி. அதாவது இப்போ என்ன பேசுகிறோம், நாளைக்கு என்ன பேசுகிறோம் அவருக்கே தெரியாது. நல்ல மனுஷன் அவர். ஸோ அதுலேயும் வந்து ட்ரம்ப் மோடி கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. இது வந்து பல பேருக்கு கண்ணு பொறுக்கல. இதில் முக்கியமான விஷயம் தான் இதில். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஃபஸ்ட் டைம் எலெக்ட் ஆகி வந்துட்டு திரும்ப வந்து அடுத்த கவர்மெண்ட்டாக பைடன் வந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 2019 நம்ம ஊர் எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அப்பயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஊரில் யூஎஸ் எய்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் டெவலப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்க ஊர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் கோடி வந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டுக்கும் உதவி பண்ணுவாங்க. அங்கேருந்து ஃபண்டு வந்து எல்லா நாட்டுக்குமே வரும். அதில் நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரும்பாலும் நிறைய இது வந்து ஃபண்டு வந்து நம்ம நாட்டுக்கு வரும். நம்ம அந்த ஃபண்ட் நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளவும் அந்த ஃபண்டு எல்லாமே கெட்ட விஷயத்துக்காக வந்து யூஸ் பண்ணுற ஃபண்டாக வந்து மாறி இருக்குது. அதை வந்து பார்த்தாரு ட்ரம்ப். நம்ம வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபண்டு வந்து எந்தெந்த ஊரில் நல்லது பண்ணியிருக்குன்னு பார்த்தா அவர் அந்த ஃபண்டு எல்லாமே தேவையில்லாத ஆணையை பிடிங்கிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த யூஎஸ்ஐடை வந்து இழுத்து மூடுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ ட்ரம்ப் எலன் மஸ்க் கூட்டணி, இந்த எலன் மஸ்க் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத ஆணி இருக்கோ தேவையில்லாத ஆணையெல்லாம் பிடுங்குவோன்னு சொல்லி அந்த தேவையில்லாத ஆணையெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அதான் வந்து யூஎஸ்ஐடு இழுத்து மூடவும் பல பேருக்கு கண்ணு பொறுக்கல. ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த யூஎஸ்ஐடு மூடிட்டாங்கன்னா ஃபண்டு எங்கேயும் பெரிய லெவல் ஃபண்டு இது 3 லட்சம் கோடினா சும்மாவாக இருக்குது வருஷத்துக்கு. ஸோ அந்த 3 லட்சம் கோடி வந்து பல பேருக்கு கிடைக்காது. நம்ம ஊர் ஃபண்டு ஏன் போதும் ட்ரம்ப் இழுத்து மூடிட்டார். ஸோ இதில் வந்து இதில் வந்து பாதிப்படைஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ அம்மான்னு இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதற ஆரம்பிச்சதோட விளைவு தான் இது கடந்த 6 நாளாக வந்து நம்ம பங்குச்சந்தையை இறக்கி விட்டு விளையாட்டு காமிச்சிட்ருக்காங்க. இதுதான் விஷயம். இதில் வந்து ஏன் அப்படின்னா, இதில் வந்து உள்ளூர் அரசியலும் கலந்துருக்கு, வெளியூர் அரசியலும் கலந்துருக்கு. ஏன்னா இதை வந்து அந்த யூஎஸ்ஐடை வந்து நாங்கள் தான் அனுபவித்தோம், நாங்கள் தான் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா. அதனால் பொதுமக்களுடைய கீழே வந்து வரக்கூடாதுன்னு பொதுமக்களோட பணத்தை வச்சு இவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க அரசியல்வாதிங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். இதுலேயும் அமெரிக்காவில் ஒரு சில நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. சோரஸ், அதுக்கடுத்து பில்கேட்ஸ், பைடன், இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரு எது நல்லது நடந்தாலும் வந்து இந்தியா அவங்க பிடிக்காது. அதுவும் ட்ரம்ப் மோடி கூட்டணிலாம் பார்த்தா அவங்களுக்கு கண்ணே பொறுக்காது சோரஸ்க்கெலாம். ஸோ அவங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2019 அந்த நம்ம ஊர் எலெக்ஷன் நடக்குதுல்ல, அந்த டைம்லாம் ஃபண்டு வந்து பெரும்பாலும் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்து, அதாவது 2014 2019 ஃபஸ்ட்டு டைம் மோடி கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. செகண்ட் டைம் கவர்மெண்ட் வந்து உள்ளே வரும்போது இவர் திரும்ப மோடி உள்ளே வந்துட்டா அப்படின்னா, அதாவது அவங்க இந்தியாவை டெவலப் பண்ணுறதை பற்றி தான் யோசிப்பார். அதனால் வந்து இந்தியாவை டெவலப் பண்ணக்கூடாது, இவருக்கு அமைப்பாக நம்ம சொல்கிற கவர்மெண்ட் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க பெரும்பாலான ஃபண்டை ஒதுக்கி நம்ம இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஃபண்டெல்லாம் வந்து இங்கே ஒழுங்காக வேலை செஞ்சதை பார்த்து 2019 அமைப்பு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறையா வந்து உண்மையான நியூஸை வந்து நாங்கள் ஃபேக்ட் செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து நிறைய வெப்சைட்ஸ் ஆரம்பித்து நாங்கள் தான் வந்து உண்மையை சொல்கிறோங்க, எங்களுக்கு வந்து யூஎஸ் ஃபண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் உண்மையெல்லாம் பொய்யெல்லாம் உண்மையாகிறது. இதுதான் அவங்களுக்கு தில்லலங்கடி வேலையே. இதில் இந்த தில்லலங்கடி வேலை பார்த்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க அதே வேலை செஞ்ச வேலை பங்களாதேஷ்க்கு நல்லது பண்ணியிருக்கு. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் அவங்க நினச்ச அணியாக பிடுங்க முடியல. ஆனால் திரும்ப வந்து 2019 மோடி வந்துட்டார். அப்போ அந்த டைமில் பண்ண எல்லாமே வந்து நான் அதாவது அவங்க மோடி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கெட்டது பண்ணதாக அது திருச்சி சொல்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து எது வந்து அதிகமாக பேசப்படுற செய்தி வந்து பொய்யான செய்திகளை பரப்புறது. அதுக்கு அதே மாதிரி நிறைய செய்திகளை பரப்பும்போது அந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு டைம் ஃபார்வர்ட் பண்ணணும்னா 50 100 ஃபார்வர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்போ அந்த டைமில் தான் வாட்ஸ்அப்பை வந்து ஒருத்தருக்கு 5 மெசேஜ் மேலே போகக்கூடாது, அதையும் வந்து அங்கே ஃபேஸ்புக்கு அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து அதையும் முடக்கியிருக்காங்க. இவ்வளவும் வந்து
மைக் பென்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்காவில் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி ஒரு 2-3 நாளாக வந்து விக்கிலீக்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்டு உண்மையை உடைச்சிட்டு இருக்காரு. நாங்கள் தான் வந்து அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் தான் வந்து எங்கள் எம்ப்ளாயிஸ் தான் வந்து ஃபண்ட் கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையாக போட்டு உடைக்கவும் அவங்களுக்கு வந்து என்ன உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிற இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி இங்கே 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 வந்து அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே பிரச்சனை ஆகும்ல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே நம்ம அதாவது இந்த உண்மை வெளியே வராமல் இருக்கிறதுனா ஏதாவது ஒன்று நம்ம சந்தையை வந்து அடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் சில பேரை கூப்பிட்டு இப்படிலாம் பேசு நீ அப்படின்னு சொல்லி பேச விட்ருக்காங்க போல தெரியுது. நல்லா பார்த்தா நல்லா தெரியுது. இது வந்து இவ்வளோ நாள் பேசாத ஒரு ஐசிஐசிஐ பேங்க் எம்ப்ளாயி அவங்களுக்கு தெரியாதா? ஸோ இந்த ஃபண்டு வந்து நம்ம எஸ்ஐபியில் வந்து ஃபண்ட் வந்து இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக வந்து நல்ல ஒரு ஃபண்ட் வருது. அதில் வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து எஸ்ஐபிக்கு வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க கன்சூமர்ஸ். இதில் வந்து அவர் வந்து நேற்று சொல்கிறதுல ஒரு சில கருத்து நம்ம ஏற்றுக்கலாம். எல்லா கருத்தையும் அவர் சொல்கிற கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. 2007 அதாவது என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு கம்பெனி வந்து வரணும் அப்படின்னா ஏதாவது ஃபண்ட் வேணும் அப்படிங்கிறப்ப பேங்க்குக்கு வருவாங்க. பேங்க்கில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கடன் தருவோம், பேங்க் மட்டும் தான் வந்து அவங்களுக்கு பொறுப்பாளியாக இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஐபிஓ வந்துடுறாங்க. ஐபிஓவில் வந்து மக்கள் உங்களுக்கு பணம் கொடுத்துறீங்க, அவங்க அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த கம்பெனி என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாது, மக்கள் தான் பொறுப்பாளி ஆகிடுறீங்க. பேங்க்குக்கு வந்து பேர்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்லாம் இப்போ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஓகே. ஸோ இந்த எஸ்ஐபின்ற ப்ராடக்ட்டே வந்து வேஸ்ட்டு. 10-15 வருஷமாக வந்து ஒர்க்கே பண்ணல. 1995 2002 காலம் பிக் நெகட்டிவ், 94 2002 காலத்தில் பிக் நெகட்டிவ், 2006 2013 பிக் நெகட்டிவ். ஸோ இது பிரேசிலில் வந்து பிக் நெகட்டிவ் அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து இந்த பேசுகிறதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது. ஸோ நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பொதுமக்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எஃப்ஐஎஸோட பணம் இப்போ கூட சரி, எஃப்ஐஎஸோட பணம் வந்து இவ்வளோ எஃப்ஐஎஸ் பணம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4-5 மாதத்தில் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கிட்ட விற்றுருக்காங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கோடி திரும்பி விற்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுடைய இந்த எஸ்ஐபி வந்த காலம் தான் இப்போ நம்ம டிஐஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்காரங்க விற்கிறது வாங்குறது அப்படின்னு இருக்க போய் நம்மளுடைய சந்தையை கிட்டத்தட்ட ஓரளவு 22,850 22,500 பிடிச்சி வச்சுருக்காங்க. இது வந்து நடக்கலை அப்படின்னா கிட்டத்தட்ட நீ சந்தை வந்து 16,000 15,000 கீழே வந்திருந்தா என்ன ஆகும்? பொதுமக்களுடைய பணம் கிட்டத்தட்ட பல கோடிகள் இன்றைக்கி வந்து காணாமல் போயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான செய்தி. இதை இப்போ பேசி கடைசியில் இந்த எஸ்ஐபி நீங்கள் எஸ்ஐபியே போடாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து அவர் பேசியிருக்காருன்னா இதில் வந்து எங்கேயோ ஒரு இடிக்குதுன்னு தான் அர்த்தங்க கண்டிப்பாக. ஸோ அவர் பேசுகிற அதை வந்து சும்மா இல்லாமல் எஸ்ஐபியோட பேசுகிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு தோணுது. அதை வந்து மீடியா பர்சன்ஸ் உட்காந்துக்கிட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம எஸ்ஐபி வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற லெவலுக்கு யாராவது ஒரு எஸ்ஐபி இப்போ வந்து எஸ்ஐபி நான் கடந்த ஒரு 5-6 மாதமாக வந்து அவங்க போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு இறக்கத்தில் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்று. எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் கிட்டத்தட்ட இறக்கத்தில் இருக்குது. அது வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் இறங்கும்போது எல்லாம் இது வந்து கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷனை மேலும் கரெக்ஷன் ஆக்கி பெரிய ஒரு வெடிகுண்டு வெடிச்சா என்ன ஆகும், மார்க்கெட்டில் இன்னும் பெருசாக வெடிக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இந்த எஸ்ஐபி போட்டு இது கொலாப்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது சரி, நிறைய டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பிறகு எஸ்ஐபி ஸோ தேவையில்லாதெல்லாம் நிறைய பேசியிருக்க மாதிரி தோணுது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மைக் பென்ஸ் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பக்கத்தில் வந்து ட்விட்டரில் அதாவது எக்ஸ் தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா உண்மைகளை கண்டினியூ நேற்று கூட ஆஸ்திரேலியாவை பற்றி ஏதோ பேசியிருக்காரு. ஸோ நிறைய உண்மைகளை வந்து சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து என்னென்ன திலாலங்கடியெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணிச்சு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. இவர் சொல்ல எங்கள் ஏதாவது ஒன்று வெடிச்சிக்கிட்டே இருக்கும் போல தெரியுது. ஸோ பெரும்பாலும் வந்து இந்தியாவில் வந்து எதுவும் நடக்காது. ஏன் அதே மாதிரி இந்தியா கவர்மெண்ட் வந்து அவன் ட்ரம்ப் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆர்பிஐயோட ரேட் கட் முடிஞ்சு போச்சு. ஸோ சில பட்ஜெட்டில் வந்து சில இதுக்கு வந்து பெருசாக வந்து பெரிய பாதிப்பு சொல்கிற மாதிரி நம்ம ஊர் பட்ஜெட்டில் வந்து எதுவும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பிரதமர் வந்து ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க. ஃப்ரான்ஸுக்கு அடுத்த ஒரு 2-3 நாள் நம்ம ட்ரம்ப்பை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து டாரிஃப் பற்றி ஒரு மீட்டிங் இருக்கும், நியூக்ளியர் எனர்ஜி பற்றி இது இருக்கும், அதாவது ஃபார்மா செக்டர்ஸ் பற்றி மீட்டிங் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏஐ ஸோ அது மாதிரி இது மாதிரி வளர்ச்சியடையும் செக்டர்ஸ் பற்றி எல்லாம் அவங்க கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே அந்த டைமில் டாரிஃப் பற்றியும் பேசுவாங்க.
நம்ம ஊரில் வந்து நம்ம இப்போ தான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30-35 மருந்துகளுக்கு வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேருந்து வர லித்தியம் போன்ற முக்கியமான பொருட்களுக்கு வந்து நாங்கள் வரியை குறைச்சிருக்கோம், வரி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கேயும் வந்து அவர் டாரிஃப் போட மாட்டார், சில ஏற்கனவே போட்டுட்டு இருக்க டாரிஃபை கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ட்ரம்ப் மோடி கூட்டணி ஒரு பெரிய வலுவான கூட்டணி. இதை உடைக்கிறதுக்காக பெரிய வேலை பார்க்கக்கூடியவ. இப்போ இனி அமெரிக்காவில் பார்க்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து முக்கியமான இந்த அவங்களோட எம்ப்ளாயிஸ் சில பேரில் வந்து கல்லெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்களோ இவங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. புது எம்ப்ளாயி உள்ளே கொண்டு வர சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப பெரிய இதுவாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இனிமேட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், இதுக்கு அடுத்து வந்து இந்தியாவுக்கு ட்ரம்ப் கூட்டணி கலைக்கிறதுக்கு சைனா முயலலாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் முயலலாம். நமக்கு பிடிக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் முயலலாம். ஆனால் சைனாவை நம்ம இது பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா சைனா நம்ம கிட்ட பெருசாக இனிமேட்டு வாழாட்ட மாட்டாங்க. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஏதாவது செஞ்சால் இந்தியாவில் ஏதாவது சொல்லுவாங்க, நமக்கு எதாவது தாரி போடுவோம். அதனால் வந்து இந்தியா கிட்டே வந்து பெருசாக வாழாட்ட மாட்டார். அது நம்மளுடைய ரஷ்யா இந்தியா கூட்டணியும் நல்ல ஒரு உறவாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் ஒரு உறவை வந்து பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு இதில் இருக்குது. ஸோ இதை வந்து காலி பண்ணுறதுக்காக எல்லா நாடுமே அதில் வந்து அமெரிக்கா குறிப்பாக பெரிய லெவலில் காசு கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. இன்னொன்று, ஸோ நம்ம ஊர் அந்த யூஎஸ்ஏடி வந்து வெறும் இந்தியாவுக்கு மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதில் என்ஜிஓ தமிழ்நாடு என்ஜிஓக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வானவில் கூட்டணி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு, இந்த வானவில் கூட்டணிக்கு காசு வர்றதே அங்கேருந்து தான். இந்த வானவில் கூட்டணி தான் வந்து நீங்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி தேவையில்லாத ஆணையெல்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காகவே இன்றைக்கி அந்த அமைப்பு வந்து செயல்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணையெல்லாம் ட்ரம்ப் பிடுங்க போய் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கலவரம் நம்ம சந்தையில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சிடும். எனக்கு நேற்று வந்து நிஃப்டி டபுள் டாப் கொடுத்துருக்கு. அடுத்த வாரத்தில் நம்மளுடைய நிஃப்டி வந்து நம்ம தலைவர் வந்து மோடி ட்ரம்ப் கூட்டணி மூடி போய் நம்ம ட்ரம்ப்பை கட்டிப்பிடி வைத்தியம் பார்த்துட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சுதான் அர்த்தம். ஸோ அதனால் நம்மளுடைய மார்க்கெட் அடுத்த வாரத்தில் நல்ல பெரிய வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய சந்தை அடுத்த வாரத்துலேருந்து நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% காலி. அதில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ சேர்த்து காலி. அதனால் நம்ம பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கோம். நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி நடக்குது. ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் யாராவது இது பண்ணுறதா மேலே தெரிஞ்சுக்கிட்டால் மைக் பென்ஸ் இதை பற்றி அவரோட எக்ஸ்தலத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிருக்காரு. எக்ஸ்தலத்தில் போய் பாருங்கள். அவர் ஒரு தடவை அவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து நான் அந்த நிறைய பேர் இது சரி பண்ணியிருக்காங்க. ஃபார்வர்ட் மெசேஜெல்லாம் நமக்கு வந்து வாட்ஸ்அப் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சா இவனுக்கு நம்ம ஊருக்காரங்களும் சரி பண்ணி ஃபார்வர்ட் மெசேஜ் 5 மெசேஜ் ஆகி வச்சுருக்காங்க. ஏதாவது நல்லது பண்ண முடியாதா பாருங்கள், பண்ணவே முடியல. ஓகே, தேங்க்யூ.